ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நம்ம 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு நார்மலான ஒரு டே இன் மை லைஃப் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க உங்களோட வீடியோஸை வந்து நாங்கள் மிஸ் பண்றோம் சிஸ்டர், ஸோ வந்து எங்களுக்காக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா வந்து போறேன். காலையில எப்பவும் போல நார்மலா வந்து எந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா வார்ம் வாட்டர் மாதிரி குடிக்கலாம்னு தோணுச்சு. கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மந்து இருக்கும் இல்லையா, அப்படிதான் வந்து இருக்குது. சோ வார்ம் வாட்டர் குடிச்சுதான் நான் வந்து டே வந்து ஸ்டார்ட் பண்றேன். மத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சி மாமாவுக்கு எல்லாம் காஃபி வந்து போட்டு கொடுத்தாச்சு. நல்லா நிறைய தண்ணி வந்து குடிங்க. காலையில குடிக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு வந்து ஹஸ்பண்ட் வந்து பாஸ்தா பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னு ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த பாஸ்தா வந்து இருந்தது. அதுல வந்து நம்ம ஒரு 2-3 முட்டையை போட்டு நல்லா பெப்பர் எல்லாம் போட்டு லைட்டா பொரிச்சிட்டு அது கூட அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா. அப்படிதான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம். நிறைய வந்து பாஸ்தா வந்து பண்ணிட்டாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்படி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நார்மலான ஒரு ஃபுட்டு தான் வந்து எடுத்துக்கிறேன். சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து நிறைய பேர் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா. ஸோ நார்மலா நம்ம அது வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம ஆல்மோஸ்ட் வெயிட் வந்து லாஸ் பண்ணிட்டோம். மெயின்டைன் எப்படி பண்ணதும் எனக்கு தெரியும். ஸோ அதனால மெயின்டைன் வந்து பண்ணாம கொஞ்சம் நார்மலா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சேலஞ்ச் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லா சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சென்று நல்லா தலையை வந்து குளிச்சாச்சுங்க. இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போகலான்றது அப்புறம் தான் வந்து டிசைட் பண்ணோம். சரி, அதனால சரி தலையை வந்து குளிச்சுட்டேன். அதுக்கப்புறம் சரி ஒலை வச்சு விட்டுறலாம்னு சொல்லிட்டு ஒலை வச்சுட்டு இருந்தேன். என்ன வந்து சமைக்கிறதுன்னு ஒரு பிளானிங்கே இல்லாம தான் வந்து போயிட்டு இருந்தது. சனிக்கிழமை வந்துருச்சுனாவே இந்த சனி ஞாயிறு வந்துட்டாலே பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து வீட்டுல தான் இருப்பாங்களா. எனக்கு ரொம்பவே லேசி ஆயிடுங்க. நான் சோம்பேறியாவே ஆயிடுவேன். மத்த நாள்லாம் ஓடிட்டே இருப்பேன். எங்க வீட்டுக்காரன் கண்ணு முன்னால இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாக்லேட் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர். இப்போ வந்து நாங்க ஃப்ரெண்டு ஒரு சிஸ்டரா வந்து ஆயிட்டோம். நிறைய சாக்லேட்ஸ் அன்னைக்கு நிறைய திங்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க கொடுத்தது நல்லா நட்ஸ் போட்டது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாக்லேட் சாப்பிட்றேன். அந்த விளம்பரத்துல வரும்ல கிஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன பண்ணான்னு வந்து ஹஸ்பண்ட் மோர் குழம்பு மாதிரி பண்ணுன்னு சும்மா தாளிக்கலாம் சொல்லிட்டு தயிர் வந்து நல்லா வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா பீட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வந்து தண்ணியா தான் நான் வந்து பண்ண போறேன். நல்லா இருக்கும்ல டேஸ்டா. சும்மா தாளிப்பு மட்டும் தான் வந்து பண்ண போறேன் சிம்பிளா. அது கூடவே நம்ம வந்து மார்க்கெட்ல வந்து காளான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். இதை வந்து நல்லா 65 வந்து பண்ணோம்னா நல்லா டேஸ்டா இருக்கும் இல்லையா. காளான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்ணாலும் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிக்கும் கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரி மோர் குழம்புக்கு தாளிப்பு வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எண்ணெய் சூடு பண்ணிட்டு கடுகு நிறைய வரமிளகா சேர்த்திருக்கேன் இல்லையா. அந்த இதுல போடுற வரமிளகா வந்து என்னோட அம்மாச்சி மாமாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது கூட வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடணும். கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பீட் பண்ணி வச்சிருக்கோம்ல நல்லா தண்ணியா அந்த மோரை வந்து சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து அவ்வளவுதாங்க மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும் அந்த தாளிப்பு முடிச்சதும். அவ்வளவுதாங்க. இவ்வளவு சூப்பரா இருக்குல்ல. ரொம்ப சிம்பிள் தான், பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதமா சாப்பிடாம இந்த மாதிரி மோர் குழம்பா சாப்பிடணும்னு ஆசையா இருந்தது. அப்போ இதுக்கு வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் என்னன்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன பண்றோம்னே தெரியாம தான் போயிட்டு இருந்தது சமையல். அதுக்கப்புறம் சாதமும் வெந்துருச்சு, அதையும் வடிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் காளான தானே ஸ்பை பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சேன் இல்லையா. அதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து அரிசி மாவு போட்டு நல்லா உரசிட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி சின்ன பீசஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். காளானா எப்பவுமே அரிசி மாவு போட்டு அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்ன மசாலா சேர்த்துருக்குன்னு சொல்றேன். அரிசி மாவு, கார்ன்ஃபிளவர் மாவு, ஜீரகத்தூள், கரம் மசாலா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிளகுத்தூள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம வெறும் மிளகாய் தூள் வந்து சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த என்னோட சிஸ்டர் வந்து சொன்னேன் இல்லையா ஊர்ல இருந்து அந்த சிக்கன் மசாலா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுல ஒரு ஸ்பூன் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துட்டேன். பாருங்க, அவ்வளவுதாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல. அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் வந்து புளிஞ்சு விட்டோம்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இதே முறையில வந்து பண்ணி பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நல்லா வந்து கொட்டையெல்லாம் நீக்கிட்டு நான் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து, ஏன்னா லைட்டா வந்து கோட் ஆகணும்ல அந்த காளான்ல, அதுக்காக கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம இது பண்ணிக்கலாம். இதுல கடலை மாவு வேணா நீங்க வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்த்துக்கல, அது வந்து பஜ்ஜி மாதிரி ஆயிடும் இல்லையா. நான் அதனால இந்த மாதிரி வந்து செய்வேங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல காளான் நம்ம வந்து எடுத்திருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கிட்டேன். இவ்வளவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுப்பாங்க. இதை உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது வந்து ஊற வைக்கணும்லாம் இல்ல. ஏன்னா ஊற வச்சோம்னா அந்த காளான்ல இருந்து நீர் விட்டுரும், அப்படியே தண்ணியா வந்து ஒரு மாதிரி ஆயிடும். உடனே வந்து போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா
தனித்தனியா அந்த மாதிரி எடுத்து விடுறேங்க. அப்பதான் ஒவ்வொன்றும் நல்லா வந்து வெந்து வரும். இல்லைன்னா ஒட்டிக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. என்னோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நேத்து பாராட்டு மழை தாங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அம்மாச்சிக்கு இந்த மாதிரி பொரியல் விஷயங்கள்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா சாப்பிட மாட்டாங்க. பட் அவங்களே வந்து பாத்தீங்கன்னா நேத்து இந்த மோர் குழம்புக்கு இந்த காளான் 65 அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு சொல்லிட்டு அவ்வளோ பாராட்டு மழையை வந்து பொழிஞ்சாங்க. என்னோட ஹஸ்பண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு காம்போ தாங்க, பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நாங்களா ஒரு எக்கு தப்பா இந்த காம்பினேஷனை வந்து நான் சூஸ் பண்ணேன். ஏன்னா மோர் குழம்பு ஒரு சிம்பிளா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 65 வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நல்ல கிறிஸ்பி ஆற அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கிட்டேங்க. செம்ம டேஸ்டியா இருந்தது. மோர் குழம்பு ஊத்தி அப்படியே அதை வச்சு ஹஸ்பண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டேன். நேற்று சனிக்கிழமை தான் வீட்டுல வந்து இருந்தாங்க வேலை. ஆனா அவங்களுக்கு லீவு தான் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும். ஆனா நேற்று வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கனால வீட்டுல இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பாத்துட்டு இருந்தாங்க. செம்ம டேஸ்டியா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ ரசிச்சு ருசிச்சு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பசங்களுமே ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்கங்க. நான் மிச்சம் இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். பேலன்ஸ் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் அவருக்கு வந்து கொடுத்துட்டேன். நல்லா கிறிஸ்பியா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இதே முறையில கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையா இருக்கும். அப்புறம் அம்மாச்சிக்கும் போய் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு நல்லா மசாலா கூட இருக்கு பாருங்களேன். ஃபார்மேட் வந்து ட்ரை பண்ணி பாரு. நானும் அதுக்கப்புறம் வந்து மோர் குழம்பு அதெல்லாம் வச்சு செம்மையா சாப்பிட்டேங்க. ஏன்னா அளந்தெல்லாம் சாப்பிடலங்க, நல்லா இஷ்டத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் இப்போ. இந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேங்க. இந்த 2 காம்போ ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா நானா வந்து டிசைட் பண்ணது, பட் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே வந்து இது பண்ணாங்க. சரி நம்ம வந்து நான்வெஜ் சமைச்சிருந்தா கூட இப்படி சாப்பிட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தம்பியை வந்து கிளப்பி டியூஷன்ல விட்டுட்டு இருந்தாருன்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்னைக்கு வந்து டைம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எனக்கு வேலைகள் எல்லாமே கொஞ்சம் லேட்டாவே பண்ற மாதிரி இருந்துச்சு. அதான் சொன்னேன்ல சனிக்கிழமைனால எனக்கு கொஞ்சம் மிஷின் வந்து அப்படியே ஸ்லோவா போற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் தம்பியை வந்து டியூஷன்ல விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து கோயிலுக்கு போலான்ட்டு இருக்குது. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி பாத்திரம் எல்லாமே கடந்தது இல்லையா, அது எல்லாமே எடுத்து விலக்கி போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இந்த சைடு வந்து பாலையும் காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். காஃபி வந்து போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க சாய்பாபா கோயிலுக்கு தாங்க போறோம். அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான கோயில். ஸோ அதெல்லாமே அடுத்தடுத்து ஷேர் பண்றேன். இன்னைக்கு வந்து சாரி தான் வந்து கட்டலான்னு சொல்லிட்டு இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சுங்க, 1 வருஷம் ஆச்சு, இன்னும் கட்டவே இல்லை. இன்னைக்கு தான் வந்து கட்டினேன். அதுக்கு ஒரு ரெடிமேட் பிளவுஸ் போட்டு வந்து மேட்ச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிளா தான் வந்து ரெடி ஆயிடுந்தேங்க. இந்த லுக் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் தம்பி டியூஷன்ல விட்டுருந்தேன் இல்லையா, போய் அவனையும் வந்து கூட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நானு அம்மாச்சி மாமான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். அம்மாச்சியை காட்டுங்க அம்மாச்சியை காட்டுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சிஸ்டர்ஸ். பாத்துக்கோங்க, இவங்க தான் என்னோட அம்மாச்சி. ஏன்னா நிறைய பேர் எல்லார் வீடியோலவே சொல்லுவீங்க என்னோட அம்மாச்சி வந்து ஜாலி டைப்புங்க, ரொம்ப நல்லா ஜாலியா இருப்பாங்க. இவங்க தான். அப்புறம் எல்லாமே வந்து Q&A நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்கல்ல, அம்மாச்சி யாரு, இது எல்லாமே வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா ஒரு ஆட்டோ பிடிச்சு நாங்க வந்து கிளம்பிட்டோங்க. இது வந்து நம்ம இருக்கிற வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரம் தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆட்டோல உட்காந்துட்டீங்க பாருங்களேன். சின்ன பையன் ரியாக்ஷனை மட்டும் பாருங்க. கேமரா ஆன் பண்ணாலே அவர் வந்து திருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த கோயில் தாங்க. இது வந்து பாத்தீங்கன்னாங்க அந்த குஷ்ண நோயின்னு சொல்லுவாங்கல்ல, கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிருக்கும் இல்லையா, அவங்களுக்காக கட்டப்பட்ட ஒரு கோயில். எப்படின்னா இது பாருங்களேன், நேரா இவ்வளவு வீடுகள் வந்து இருக்கு பாருங்களேன். இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எப்படின்னா இது ஒரு கோயில் வந்து உருவாக்கி இந்த கோயில்ல இருந்து நிறைய பேர் வந்து சாப்பாடு கொண்டாந்து கொடுப்பாங்கங்க, அன்னதானம் மாதிரி. அங்க உள்ளவங்க எல்லாமே வந்து டெய்லி வாங்கிக்கிற மாதிரி வந்து பண்ணிருப்பாங்க. ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஆல்ரெடி இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஷேர் பண்ணிருக்கேன். இந்த சாய்பாபா கோயிலுக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும் இந்த கோயிலு. நம்ம வந்து நம்ம வீடு மாதிரி நம்ம உட்காந்து கும்பிட்டுட்டு போலாங்க. இங்க உள்ளவங்க ஃபுல்லாமே தமிழ்காரர் தான். அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க, குஷ்ட நோயின்னு சொல்லுவோம்ல, அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் உதவி பண்றாங்கங்க. ஹிந்திக்காரவங்க தமிழ்காரவங்கன்னா இல்லைங்க, ரொம்ப நல்லா இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து அங்க வந்து பொருட்கள் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு பெல் அடிப்பாங்க, எல்லாரும் வரிசையா வந்து வாங்கிட்டு போயிருவாங்கங்க. அவ்வளோ ஹெல்ப் வந்து பண்றாங்க எல்லாருமே. ரொம்ப நல்லா இருக்குங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ் விளக்குகள் எல்லாம் பாருங்களேன், இந்த சைடு இருக்கும் பாருங்க விளக்கு எல்லாமே. நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். அவர் பாபாக்கு போற மாதிரி பொன்னாடை எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். பழம் எல்லாம் வச்சு ஸ்வீட் எல்லாம் வச்சு சூப்பரா வந்து சாமி கும்பிட்டோம். என்னோட கொழுந்தனுக்கு குழந்தை பிறக்கிறதுக்காக நாங்க வந்து வேண்டி இருந்தோங்க. அதனால முதலே வந்துட்டு போயிட்டோம். அம்மாச்சி வந்து அந்த டைம்ல வர முடியல. சோ அவங்களும் வந்து அவங்களுக்கு வந்து கனவுல வந்த மாதிரி இருந்துச்சு சொன்னாங்க வியாழக்கிழமை. சோ அதனால வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வேலையாவே ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, ஹஸ்பண்ட் வேலை இந்த மாதிரி. நாங்க கோயிலுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியா போனா மட்டும்தாங்க போவோம்.
ஸோ அதனாலதான் சூப்பரா திருப்தியா வந்து சாமி கும்பிட்டோங்க. நம்ம வீடு மாதிரி எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு பாருங்களேன். ஆனா இங்க வந்து நல்லா கிரௌடா நல்லா தான் இருக்கும் விசேஷ டைம்கள்ல. இன்னைக்கு வந்து சனிக்கிழமைன்றனால காலையில எல்லாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சாயங்காலம் தானே வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சைட்லாம் பாத்தீங்கன்னா நந்தி எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்களேன். நம்ம எப்படின்னா நம்ம தமிழ் கோயில் மாதிரியும் இருக்கும், பாபாவும் இருக்கும். அப்படி அந்த மாதிரி எல்லாமே எல்லா சிலைகளுமே இருக்கும். இங்க நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இந்த கோயில் வந்து இருக்கும். அந்த சைடு வந்து நாகதேவதை இதெல்லாமே கூட வச்சிருப்பாங்க. ரொம்ப திருப்தியா நல்லா வந்து சாமி கும்பிட்டேன். என்னோட பையன் பாருங்க 2 பேரும் நல்லா ஓட்டம் தாங்க. ஃப்ரீயா இருக்கவும் அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம வீட்டுல இருந்து சிறையில இருந்து இது பண்ண மாதிரி, சிறையில இருந்து வெளியில அனுப்புன மாதிரி நல்லா ஓடிட்டே வந்து திரிஞ்சாங்க. நாங்க நல்லா பீஸ்ஃபுல்லா வந்து சாமி கும்பிட்டாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அவ்வளோ ஒரு மன நிம்மதி இல்லையா, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மணியை வந்து அடிக்கவே முடியாதுங்க, அவ்வளோ கனமா இருக்கும். எப்படியோ அடிச்சாச்சு. அடிச்சதுக்கு அப்புறம் நல்லா திருப்தியா வந்து சாமி கும்பிட்டாங்க. இங்க பெரும்பாலும் எல்லா சாமிக்குமே இந்த மாலை சாமி கழுத்துல போட்டிருக்காங்கல்ல, இந்த மாலை தான் வந்து பெரும்பாலும் வந்து போடுவாங்க. ஸோ அதனாலதான் நாங்களும் அதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். அது கூட வந்து உதிரிப்பூ ரோஸ் பூவும் வந்து கொடுப்பாங்க. அந்த பாதத்துல எல்லாம் நல்லா போட்டுட்டு சூப்பரா வந்து சாமி கும்பிட்டாங்க. நல்லா அந்த சாய்பாபாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கால் கையை அமுக்கி விடுவாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா முக்காடு போட்டுட்டு தாங்க சாமி வந்து கும்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து சும்மா கும்பிடும்போது நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க. வயசானவங்களா இருந்தா சொல்லுவாங்க, நீங்க வந்து முக்காடு போட்டுட்டு கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல முக்காடு போட்டுட்டு கும்பிட்டா நம்ம வந்து அபசகுணம் மாதிரி நினைப்போம் இல்லையா, இங்க வந்து இதுதாங்க முறை. சோ அதனால இடத்துக்கு ஏத்தாப்புல மாத்திக்கிறதுனால தப்பு கிடையாது. சம்டைம் வந்து ஆட்கள் இருந்தாங்கன்னா அப்போ வந்து போட்டுக்கிறது. அதுக்கப்புறம் அம்மாச்சி கிட்ட போய் பாருங்க, 2 பசங்களும் உண்டியல் காசு வாங்கிட்டு வந்து போட்டுட்டு இருந்தாங்க. தம்பிக்கு வந்து எட்டலைன்னு சொல்லவும் அண்ணன் வந்து தூக்கி விடுறாரு. அதுக்கப்புறம் நாங்க வந்து கிளம்பிட்டோம். அங்க உட்கார்ந்து இருந்தவங்க ஃபுல்லாமே தமிழ் ஆட்கள் தான், அந்த ஏரியாவே தமிழ்காரவங்க தான். அதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப சூப்பரா வந்து சாமி கும்பிட்டு இருந்தவங்க. ரொம்ப ஒரு ஒரு இன்னும் ஃபேமிலி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரி கோயிலுக்கு போறதெல்லாம் ஒரு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸபிளான ஒரு லைஃப்ல ஓடிட்டு இருப்போங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டைம் வந்து நமக்காக ஒதுக்கிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டைம் ஆயிடுச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் கேட்டேன், KFC வந்து ஆர்டர் பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம தான் வந்து இப்ப இஷ்டத்துக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா, சரி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அதனால ஒரு 2-3 பீஸ் தாங்க சாப்பிட்டேன். ஃபில்லிங் ஆயிடுது. ஏன்னா நம்ம வந்து டயட்ல இருந்துட்டு ஒரு நார்மல் ஃபுட் ரொட்டீன் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வயிறு வந்து அதுக்கு அக்செப்ட் ஆயிடும். சரிங்களா, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பீஸ் தான் வந்து சாப்பிட்டேன். நல்லா திருப்தியா வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டர்ஸ் கூட நம்மளும் சேர்ந்து வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏறினாலும் அதிகபட்சம் ஏற போறது கிடையாது. பட் மெயின்டைன் பண்றதுக்கு நான் வேற மாதிரி பண்ணுவேங்க. ஏதாவது ஒரு வேலை பிடிச்சது மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணுவேன். பட் இந்த தடவை பாத்தீங்கன்னா 5-6 நாள் நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு டேவை தண்ணி குடிச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேங்க. சூப்பரா இன்னைக்கு டே வந்து போச்சு. இந்த விளாக் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க இன்னும் வந்து வெயிட் லாஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல நான் விட்டதும் நீங்களும் வந்து விட்டுட்டீங்களான்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்தே வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். சரிங்களா, அடுத்தடுத்த வீடியோ நீங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்றேன். வேற ஏதாவது விளாக் போடணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்லயும் தெரிவிச்சுக்கோங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.